ஹாய் ஃப்ரெண்ட் நேரடி விவசாயி பேசுகிறேன். இது பாருங்க கோங்கராக் புளிச்சிக்கீரை இது பயிர் வச்சுருக்கேன். ஒரே ஒரு பாத்தி தான். இது வந்து நாட்டு புளிச்சிக்கீரை இருக்குது, சீமை புளிச்சிக்கீரை இருக்குது. ரெண்டு புளிச்சிக்கீரையுமே இங்கே ஒன்றா இருக்குது, பக்கத்தில் ரெண்டுமே. நீங்கள் அரைக்கீரை போட்டு கடையலாம், அப்புறம் வந்து இதில் பருப்பு போட்டு கடையலாம். சிறுகீரை, பருப்பு கீரை, முளைக்கீரை, எந்த கீரைனாலும் போட்டு இதில் கடையலாம். சூப்பராக இருக்கும், நம்பர் 1 இருக்கும் சாப்பிட்றதுல. நீங்கள் புளி போட்டு கடையணுன்ற அவசியமே தேவையில்லை. இயற்கையான புளிப்பு இந்த கீரையை சாப்பிட்டிங்கன்னா நம்பர் 1 இருக்கும். உடம்பு நரம்பு தளர்ச்சி, அதிகமான நரம்பு தளர்ச்சியாக இருந்தால் இந்த கீரையை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ இதுவாக இருக்கும். ஒவ்வொரு நரம்புக்கும் இது தடம் கொடுக்குற கீரை, இது புளிச்சக்கீரை. இந்த கீரையை இது எப்படி இருக்குன்னு சொல்கிறதுனா, இந்த கீரைக்கு ஆந்திராவில் இதுக்கு வந்து கோங்கராக் சட்னி செய்கிறதுல பேர் போனது இந்த கீரை. ஆந்திராக்காரங்க அதிகமாக சாப்பிட்ற கீரை எதுனா இந்த கீரை தான். இந்த கீரையை நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க அதிகமாக அரைக்கீரையில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம தனியாக செய்து சாப்பிட்டு பார்க்கலாம், எல்லாமே நல்லாயிருக்கும். இதுக்கு மவுசும் நம்ம சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ பவர் உள்ள கீரை இது. நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள், அதுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்னு சொல்லுவீங்க. இது நேரடியாக விவசாயம் பண்ணி எடுத்துன்னு வரேன். ரெடிஸுக்கு அடுத்த பழைய பமுது குளம் நம்மளது ஊர், சென்னை 52. ரெடிஸுக்கு அடுத்தது இருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கீரையை நீங்கள் ஒரு மூட்டை தூக்குறவங்க கூட கையில் கூட இந்த கீரையை சாப்பிட்டாங்கன்னா செம தடத்தை தரும். நம்ம சாதாரண மனுஷனுக்கு தடம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மூட்டை தூக்குறவங்க, அரிசி மூட்டை, நெல் மூட்டை இதெல்லாம் தூக்குறவங்க யாருமே இதை சாப்பிட்டு அவங்க சாப்பிட்ட பேர் தான் இது இவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு சொன்னவங்க கீரை தான் இந்த கீரை. இது வந்து வெள்ளைக்காரன் அந்த காலத்துலேயே வந்து இந்த கீரைக்கு அவ்வளோ மவுசு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க இதை அவ்வளோ விருப்பமாக கேட்டு சாப்பிட்றாங்க. அதனால தான் நான் இதை நேரடியாக விவசாயம் பண்ணி எடுத்துன்னு வரேன். இந்த நாட்டு புளிச்சிக்கீரையே இருக்குது, இந்த நாட்டு புளிச்சிக்கீரையே எடுத்துன்னு வச்சுருக்கேன். இந்த சிவப்பு புளிச்சிக்கீரையும் வச்சுருக்கேன். ரெண்டுமே இந்த கீரைக்கு அவ்வளோ மவுசு இருக்குது. இது வந்து நாட்டு புளிச்சிக்கீரைன்றது வந்து சிறு கசப்பு இருக்கும், புளிப்பு இருக்கும், சிறு கசப்பு இருக்கும். அது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மணமாக இருக்கும். இதில் வந்து இந்த நாட்டு புளிச்சிக்கீரையில் தனியா, இந்த பச்சை மிளகா, காஞ்ச மிளகா இதெல்லாம் வச்சு இதை செய்திங்கன்னா அவ்வளோ மணமாக இருக்கும். இது ஊருக்கு அரைச்சிங்கன்னா 1 மாதத்துக்கு சாப்பிடலாம். இந்த கீரையை வாழ்வு இது மாதிரி இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் கிளியர் படுத்தும். இந்த கீரைக்கு அவ்வளோ இது இருக்குது நாட்டு புளிச்சிக்கீரை.